இது மகிமை நேரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மகிமை நேர நிகழ்ச்சியின் மூலமாக மறுபடியும் உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தந்த இந்த வாய்ப்புக்காக அவருக்கு நன்றிகளையும் மகிமையும் செலுத்துகிறேன். இந்த நாட்களிலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாம் தெரிந்து கொண்ட ஜனங்களை ஆசீர்வதிக்கிறார் என்றும், அவரை சொந்த ஜனமாக, அவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவரும், அவரை தன்னுடைய வாழ்க்கையிலே பின்பற்றுகிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார் என்பதையும் பற்றியும் நாம் தியானித்தோம். அப்படி கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள் கர்த்தரிடத்திலிருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படியாக கர்த்தர் விரும்பும் காரியங்கள், கர்த்தர் விரும்பும் பண்புகள் அவர்களிடத்திலே காணப்பட வேண்டும் என சில பண்புகளை குறிப்பிடுகிறார். ஏனென்றால் கர்த்தரிடமாய் அழைக்கப்பட்டவர்கள் தனியே பிரித்து எடுக்கப்பட்டவர்களாக காணப்படுவார்கள். அவர்களிடத்திலே சில குணநலங்கள் காணப்படும் போது தான் அந்த குணநலங்களை வைத்து கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிக்க முடியும். அப்படிப்பட்டதாக ஒரு குணநலத்தை பற்றி இன்று தியானிப்போம். அதற்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வேத வசனம் யோவேல் 2ஆம் அதிகாரம் 13-14 வசனம். நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமாய் இருக்கிறார். ஒருவேளை அவர் திரும்பி மனஸ்தாபப்பட்டு உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு போஜன பலிகளையும் பான பலிகளையும் செலுத்துவதற்கான ஆசீர்வாதத்தை தந்துடுவாராக என வாசிக்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்களோடு கர்த்தர் இருந்தார். இஸ்ரவேல் ஜனங்கள் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுக்கு பலி செலுத்தினார்கள். தேவன் அவர்கள் செலுத்திய பலிகளை அங்கீகரித்தார். எல்லா காரியங்களிலும் தேவன் அவர்களோடு இருந்து அவர்களை ஆசீர்வதித்து வந்தார். ஆனால் அநேக நேரங்களிலே இஸ்ரவேல் மக்கள் தேவனை கோபமூட்டினார்கள். தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்தார்கள். தாங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை அறிந்திருந்தும் கர்த்தருக்கு விரோதமாக, தேவனுக்கு விரோதமாக பின்மாற்றமாய் சென்றார்கள். மேலும் கர்த்தர் அவர்களை மகிமையாய் வைத்து கொண்ட அவர்களுடைய மகத்துவத்தை அவர்கள் அசட்டை பண்ணினவர்களாக தேவனை மறந்து போனார்கள். கர்த்தருடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் மறந்து உலக காரியங்களிலே தங்களை ஈடுபடுத்தி கொண்டு கர்த்தர் விரும்பாத காரியங்களை செய்து பொல்லாப்பை நடப்பித்தார்கள். மேலும் கர்த்தரை அவர்கள் ஆராதிக்காமல் இருந்து விட்டார்கள். அவருக்கு பலி செலுத்துவதை மறந்து விட்டார்கள். இதனால் பல நேரங்களிலே இஸ்ரவேல் மக்கள் சிறைபிடிக்கப்பட்டு போனார்கள். பல நேரங்களிலே பல யுத்தங்களிலே அவர்கள் மடிந்து போனார்கள். அப்படிப்பட்டதான சூழ்நிலையிலே இஸ்ரவேல் மக்கள் கர்த்தரை நோக்கி பார்க்கும்போது, அவர்கள் கர்த்தரை நோக்கி மனதுருகி அவருடைய இடத்திலிருந்து இரக்கத்திற்காக கெஞ்சும்போது அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு அவர்களை அங்கீகரித்தார். அவர்கள் செலுத்தும் பலிகளை ஏற்றுக்கொண்டார். அவர்கள் கர்த்தருக்கு செலுத்தும் எல்லா பலிகளையும் சுகந்த வாசனையாக எடுத்துக்கொண்டு அவர்களை ஆசீர்வதித்தார். இதே போல தான் நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதித்து நம்மை வைத்திருக்கிறார். ஏனென்றால் நாம் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். எனவே நமக்கு பல ஆசீர்வாதங்களை தந்திருக்கிறார். ஆனால் கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதங்களை, அவர் கொடுத்த மகத்துவங்களை நாம் அசட்டை பண்ணுகிறவர்களாக காணப்படக்கூடாது. ஒருவேளை கர்த்தர் கொடுத்த காரியங்களை, ஆசீர்வாதங்களை அசட்டை பண்ணி உலக நாட்டத்திலே, உலக இச்சையிலே, உலக இன்பங்களிலே சிக்கி தவித்து கர்த்தரை மறந்து போவோமானால் கர்த்தரிடத்திலிருந்து ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. அவருடைய ஆசீர்வாதங்களை நாம் இழந்து போவோம். ஏனென்றால் கர்த்தர் தம்முடைய முகத்தை நம்மை விட்டு மறைத்து கொள்வார். நம்மளுடைய உலக இச்சைகளாக நாம் சென்று விட்டோம் என்றால் கர்த்தரிடத்தில் நாம் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியாது. நாம் ஆசீர்வாதங்களை இழந்து போவோம். நம்முடைய வாழ்க்கையிலே கஷ்டங்களையும் பாடுகளிலும் நாம் அகப்பட்டு கொள்வோம். இந்த பாவம் நம்மை மேற்கொள்ளும் போது நாம் கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை இழந்து போகிறதுனால் நமக்கு நாமே வேதனையை தேடிக்கொள்வோம். இந்த மாதிரி சூழ்நிலையிலே நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், மறுபடியும் கர்த்தரிடத்திலே மனம் திரும்பி அவரிடத்திலே வேண்டுதல் செய்யும் போது அவர் நம்முடைய ஜெபத்தை கேட்பார். நாம் எப்படியாக ஜெபிக்க வேண்டும் என்றால், முதலாவது நாம் என்ன செய்திருப்போம், இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போது நாம் எளிதாக இயேசுவிடத்திலே நாம் ரட்சிப்பை பெற்று நாம் அவரை ஏற்றுக்கொண்டிருப்போம். ஏனென்றால் நாம் பாதை தெரியாத ஆடுகளைப் போல இருந்தோம். கர்த்தர் நம்மை ரட்சித்து இதுவே ஜீவ பாதை என்று நமக்கு வழிகாட்டுகிறார். இதுவே மெய்யான பாதை என நம்ம வழிகாட்டுகிறார். அந்த மெய்யான பாதையிலே நாம் ஜீவித்து வருகிறோம். அந்த மெய்யான பாதையில் ஜீவித்து வருகிற நாம், அந்த மெய்யான பாதையிலே கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை பெற்றிருக்கிற நாம் அந்த பாதையை விட்டு
விலகி உலகத்திற்குள்ளாக விஸ்தாரமான பாதையிலே அவரை விட்டு மறந்து போகிறோம். அப்படி என்றால் அவரை விட்டு மறந்து போகும்போது நாம் அவரை துதிக்க முடியாது, நாம் அவரை ஆராதிக்க முடியாது, நாம் அவரை நோக்கி ஜெபிக்க முடியாது, அவர் நமது ஜெபத்திற்கு பதில் கொடுக்க முடியாது. நாம் ஆசீர்வாதங்களை இழந்து போவோம். எனவே நாம் மறுபடியும் அவரிடத்திலிருந்து நாம் இரக்கங்களை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் ஆரம்பத்திலே பெற்றுக்கொண்டது போல எளிமையாக பெற்றுக்கொள்ள முடியாது. ஏனென்றால் அவருடைய மகத்துவத்தை அறிந்து நாம் அதை அசட்டை பண்ணியிருக்கிறோம். எனவே மறுபடியும் அவருடைய கருத்திலிருந்து நாம் கிருபையும் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நாம் என்ன செய்ய வேண்டும் என வேதம் சொல்கிறது என்றால், யோவேல் 2:12 கூறப்பட்டிருக்கிறது, உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் முழு இருதயத்தோடும் உங்கள் வஸ்திரங்களை அல்ல உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்ப வேண்டும் என கூறுகிறார். பாருங்கள், சாதாரணமாக நம்மளுடைய ஜபங்கள் நாம் மனந்திருப்புதல் இருக்கக்கூடாது. நாம் உபவாசிக்க வேண்டும். நம்ம அழுகையோடு அவருடைய காணப்பட்டு நாம் இரக்கத்துக்காக கெஞ்ச வேண்டும். புலம்பி முழு இருதயத்தோடு நம்ம வஸ்திரங்களை அல்ல இருதயங்களை கிழித்து அவரிடத்தில் இரக்கம் பெற்றுக்கொள்ள வேண்டும். பாருங்கள், உபவாசத்திலும் நம்முடைய அழுகையிலும் நம்முடைய கண்ணீரை சிந்தி அவரிடத்திலே நாம் மறுபடியும் இரக்கத்துக்காக கெஞ்ச வேண்டும். நாம் இழந்து போன ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படி அவர் இரக்கத்துக்காக கெஞ்ச வேண்டும். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நாம் இரக்கத்துக்காக கெஞ்சும் போது அவர் நம்மை மன்னிக்க வல்லவராய் இருக்கிறார் என்பதை நாம் சிந்தித்து கொள்ள வேண்டும். நமக்கு மறுபடியும் அவர் அங்கீகாரங்களை கொடுத்து நம்மை ஏற்றுக்கொள்ள சித்தமாக இருக்கிறார். அதுபோல அவரிடத்திலிருந்து நாம் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நம்மளை காயப்படுத்திக் கொள்ளவோ நம்மை கஷ்டப்படுத்திக் கொள்ளவோ நம்முடைய வசங்களை கிழித்துக் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. நம்முடைய வசங்களை கிழிக்கவோ நம்மை காயப்படுத்தவோ தேவன் விரும்பவில்லை. மாறாக நம்முடைய இருதயங்களை நாம் குத்தப்பட்டவர்களாக நம்முடைய இருதயத்தை கிழித்து நம்முடைய பாவங்களை நம்முடைய அக்கிரமங்களை நம்மளுடைய இச்சைகளை அகற்றி போட்டு இயேசுவினுடைய வார்த்தைகளை நம்மளுடைய இருதயத்தில் வைத்து நாம் தைத்து கொள்ள வேண்டும். அதுதான் அங்கே வசனத்திலே கூறப்பட்டிருக்கிறது. எனவே இயேசுவினுடைய வார்த்தைகளை இருதயத்திலே வைத்து தைத்து கொள்ளும் போது நிச்சயமாக கர்த்தர் மறுபடியும் நமக்கு அந்த அங்கீகாரத்தை தருவார். நம்முடைய ஆசீர்வாதங்களை நிலைத்திருக்கும்படி செய்வார். எனவே இப்படிப்பட்டதான காரியங்களை கர்த்தரிடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்ள நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். எனவே நாம் இழந்து போன ஆசீர்வாதங்களை நாம் இழந்து போன நன்மைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஒருவேளை கர்த்தரை ஏற்றுக்கொண்ட பிறகு நாம் பாவம் செய்து விட்டோம் என்றால் நாம் ஆசீர்வாதத்தை இழந்து போய்விடக்கூடாது. அந்த ஆசீர்வாதத்தை மறுபடியும் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்றால் நம்ம வஸ்திரங்களையும் கிழிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நாம் இருதயங்களை கிழித்து கர்த்தரிடத்தில் திரும்புவோம். கர்த்தர் நமக்கு கொடுத்த ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ளும்படி செய்வார். எனவே மனதிலே கர்த்தரை வைத்து கொண்டு இருதயத்திலே அவரை பதித்து அவருடைய கற்பனையிலையும் கட்டளையும் கை கொண்டு அவருடைய பாதையை அறிந்த நாம் அவருடைய பாதையை விட்டு விலகாதபடி நம்மை காத்துக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து நம்மோடு இருந்தால் மாத்திரமே நாமை பிசாசானவை மேற்கொள்ள முடியாது. இயேசு கிறிஸ்து நம்மோடு இருந்தால் மட்டுமே நாம் பாதை தவறி போக முடியாது. இயேசு கிறிஸ்து நம்மோடு இருந்தால் மட்டுமே நாம் இருளில் நடக்காமல் வெளிச்சத்திலே செவ்வையாக இடராமல் நடப்போம் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். எனவே ஒருவேளை பின்மாற்றமாக நாம் சென்றிருந்தாலும் கர்த்தரிடத்திலே நம்மை தாழ்த்துவோம், நம்மை அர்ப்பணிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து மறுபடியும் நாம் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படி கிருபை செய்வாராக. அப்படிப்பட்டதான காரியங்களை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை வந்து நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஜெபம். கர்த்தாவே, இந்த நாளிலும் உம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனமாக இருந்தாலும் சில நேரங்களிலே நாங்கள் உலகத்திலே சென்று உம்முடைய ஆசீர்வாதத்தை நாங்கள் எழுந்து கொள்ளும்படியாக ஆண்டவரே உம்மை விட்டு பின் சென்று விடுகிறோம். ஆண்டவரே, அப்படிப்பட்டதான சூழ்நிலைகளே ஆண்டவரே இனிமேல் நாங்கள் சிக்கிக்கொள்ளாதபடி உம்மை நாங்கள் எங்களுடைய இருதயத்திலே பதித்து உம்முடைய கற்பனைகள் கட்டளைகளையும் எங்களுடைய இருதயத்தில் வைத்து எப்பொழுதும் உண்மை முன்வைத்து நடந்து ஆண்டவரே உம்முடைய கரத்திலிருந்து நாங்கள் ஏறெடுக்கும் ஜபங்கள் எல்லாம் கேட்கப்படும்படியான ஆசீர்வாதத்தை நீர் தந்து எங்கள் வேண்டுதல் விருப்பத்தை ஆசீர்வதித்து தர வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.